வணக்கம் தமிழ்ச்செல்வன். தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தருமபுரி ஒருங்கிணைந்த அதிமுக மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மருத்துவர் அசோகன் தலைமை வகித்தார். மேற்கு மாவட்ட செயலாளர் DR அன்பழகன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினர் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டுவதாகவும் காவிரியில் தமிழகத்திற்கு பங்கு நீரை உரிய முறையில் பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர கழக செயலாளர் பூக்கடை ரவி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ, திருவேற்காடு சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார், மரகதம் வெற்றிவேல், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் TK ராஜேந்திரன், அசோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி நீர் பங்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து தருமபுரியில் அதிமுக சார்பில் இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. தமிழக அரசிற்கு எதிராக அதிமுகவினர் எழுப்பியுள்ள இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசு தரப்பில் என்ன பதில் அளிக்கப்படுகிறது என்பதும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேமராமேன் முத்துக்குமாருடன் செய்தியாளர் அன்பழகன்.